வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்யா பியூட்டி டிப்ஸ் சேனல். ரொம்ப பெரிய லாங் கேப்க்கு அப்புறம் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நான் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஹேர் வாஷும் ஹேர் ஆயிலையும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் டிப்ஸ் பண்ண முடியல. பட் இனிமேல் நான் ரெகுலராக பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேக் பார்த்தீங்கன்னா கொலாஜன் மாஸ்க். கொலாஜன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வைட்டல் ப்ரோட்டீன் ஃபார் த ஸ்கின். ஓகே, ஸ்கின்ல இருக்கிற எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொலாஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது என்ன ஆகும், ஏஜ் ஆக ஆக அந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிறதுனால நம்மளுக்கு நேச்சுரலாகவே அந்த ஏஜ் அந்த வயசான தோற்றம் வந்துடும். லைக் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்துடும். ப்ரீ மெச்சூர் ஏஜிங்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து 22, 25+ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா ஏஜ் குரூப்பும் லைக் அபவுட் 20 மென் விமென் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த கொலாஜன் மாஸ்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி இந்த கொலாஜன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பண்ணுவாங்க. பட் இது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் கிடையாது. நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஐட்டம் வச்சு இந்த கொலாஜன் மாஸ்க் பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையில் நிறைய மெக்னீஷியம் இருக்கிறதுனால ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுங்கிறது நம்ம நான் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஈஸ்ட்டு. இது வந்து ஃபுட்டுக்கு ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பெப்டைட்ஸ் நிறைய இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ்க்கு இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ஒரு நேச்சுரல் லாக்டிக் ஆசிட் இருக்குது. அதாவது நிறைய லாக்டிக் பீல் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நம்மளுக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போகிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அது இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட் லாக்டிக் பீல் வி கேன் கோ ஃபார் திஸ் லாக்டிக் ஆசிட் இருக்கிற தயிர் எடுத்துக்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஹனி எடுத்திருக்கோம். ஹனி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் வருது, ஏஜ் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஹனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது எல்லாத்துலேயுமே பாருங்கள், இவ்வளோ குவான்டிட்டி கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஈஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், நிறைய வேண்டாம், இவ்வளோ போதும். தயிர் ஒரு ஸ்பூன் ஹனி, இது எல்லாமே இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அரைச்சாதான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 minutes அப்படியே விட்டுடுங்க. அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்படி நல்லா சர்க்குலராக இப்படி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. க்ளீன் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த பேக்கை வீக்லி த்ரைஸ் நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். இது பண்ணும்போது வித்தின் அ மந்த் வந்து உங்களுக்கு அந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் போய் மார்க்ஸ் எதுவுமே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் போயிட்டு லைக் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் மினிமைஸ் ஆகி உங்களுக்கு ரொம்ப க்ளோயிங்கான ஒரு யூத்ஃபுல்லான ஸ்கின் கிடைக்கும். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.